அதான் இந்த 2 ட்ரெயினும் நெருக்கமாக பக்கத்தில் இருக்குது. முதல் ட்ரெயின் தாமதமாக வந்திருக்கு. முதல் ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ரெண்டாவது ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ நான் வந்து வழக்கம் போல் என்ன பண்ணிட்டேன், நம்ம டிலே ட்ரெயின் தான், அதாவது தாமதமான ட்ரெயின் தான் இப்போ வருது அப்படின்னு நினச்சி அந்த ட்ரெயின் வந்தோடனே உள்ளே ஏறி உட்காந்துட்டேன். கரெக்டாக உள்ளே வந்தோடனே இந்தமாரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், இந்தமாரி இது வந்து எந்த ஸ்டேஷன், அடுத்த ஸ்டேஷன் என்ன அப்படின்னு. ஏதோ என்னுடைய நேரம் நல்லா இருந்ததுனால நான் உள்ளே வந்த உடனே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு கரெக்டாக எங்கள் நேரம் உட்காந்த உடனே நெக்ஸ்ட் ட்ரெயின் டன்பிளேன்னு சொன்ன உடனே குடுகுடுன்னு போய் இறங்கிட்டேன். இதில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்கிட்ட சீசன் பாஸ் இருந்தது. ஸ்டெர்லிங்க்கோ அலோவாக்கும் மட்டும்தான் என்கிட்ட சீசன் பாஸ் இருக்குது. ஸோ என்னால் வேறு ட்ரெயினில் வந்து ஏற முடியாது. ஏறணும் அப்படின்னா டிக்கெட் எடுக்கிற மாதிரி வரும். ஆக நேற்றுக்கு வந்து அந்த டிக்கெட் செலவும் வீணாக கொடுத்துருக்குற மாரி ஆகிருக்கும். சப்போஸ் நான் அதில் ஏறி இருந்தேன்னா அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி அடுத்த ட்ரெயினை பிடிச்சி திருப்பி இங்கே வர மாதிரி ஆகிருக்கும். ஸோ கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, முதல்ல ட்ரெயின் வரும்போது ட்ரெயினோடைய ஆரம்பத்தில் வந்து எந்த ஸ்டேஷனுக்கு போகுதுன்னு எழுதியிருக்கும். அதை என்றைக்குமே செக் பண்ணிக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி திரும்பவும் திருந்தலை. இன்றைக்கி வந்து நான் திரும்பவும் பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி வந்து ட்ரெயின் வந்து 4 நிமிஷம் முன்னாடியே வந்துடுச்சு. ஆனாலுமே இதுதான் நினச்சி வந்தேன். உள்ளே வந்தோடனே அதுக்கு தான் அந்த மேலே இருக்கிற போர்டு பார்த்தேன். அது வந்து கரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டேஷன் அலோவான்னு போட்டுருந்தது. ட்ரெயினில் ஏறும்போது முன்னாடி ட்ரெயினுடைய அந்த பைலட் இருக்காருல்ல, ஓட்டுநர், அவர்கிட்ட வந்து எந்த ஸ்டேஷன் எழுதியிருப்பாங்க அதை நம்ம பார்த்துக்கணும். உள்ளே வந்தோடனே இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கவனிக்கணும். மேலே இருக்கிற டிஸ்பிளே போர்டை கரெக்டாக பார்க்கணும். நம்ம டைமை மட்டும் பார்க்கக்கூடாது. ஏன்னா முன்ன பின்ன ஆகிடும். ரெண்டாவது ட்ரெயின் முன்னாடி வந்துடும், முதல் ட்ரெயின் ரெண்டாவது வர சான்ஸ் இருக்குது. டிலே ஆகுதுன்னா அந்த ட்ராக்கில் அந்த ட்ரெயின் தான் வரணும்னு இல்லை, அது வேறு ஒரு ட்ரெயின் வந்துட்டு கூட அடுத்தது இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன்.